கர்நாடக அரசு மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக ஒரு புதிய மற்றும் மிக முக்கியமான நிர்வாக முடிவை எடுத்துள்ளது. கர்நாடக அரசு மக்களின் குறைகளை தீர்க்க பிரஜா சேவக் துறையை தொடங்குகிறது. இன்று அமைச்சரவையில் நாங்கள் ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளோம். ஒரு தனி அமைச்சகம் உருவாக்கப்படும். மேலும் மாநிலம் முழுவதிலும் உள்ள பொதுமக்களின் குறைகளுக்கு ஒரு அமைச்சரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். இதில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளலாம். அனைத்து அமைச்சர்களும் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் கட்டாயமாக ஒரு தாலுகா செல்ல வேண்டும். அவர்கள் பொதுமக்களிடம் சென்று அவர்களின் குறைகளை கவனிக்க வேண்டும். இந்த புதிய துறையின் செயல்பாட்டை கண்காணிக்க ஒரு மூத்த IAS அதிகாரி நியமிக்கப்படுவார் என்றும் இந்த மக்கள் தொடர்பு திட்டம் திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய பிற அதிகாரிகள் ஆதரவு அளிப்பார்கள் என்றும் கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் சனிக்கிழமையன்று தெரிவித்தார். மேலும் உலகெங்கிலும் உள்ள கன்னடர்கள் நமது மொழி, கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களை உலகின் ஒவ்வொரு மூலையிலும் கொண்டு சென்றுள்ளனர். அதே நேரத்தில் பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளனர். அவர்களின் சாதனைகளும் கர்நாடகத்துடனான நீடித்த தொடர்பும் நம் அனைவருக்கும் பெருமை மற்றும் உத்வேகத்தின் ஆதாரமாகும் என்று கூறினார். பிரஜா சேவக் துறை பொதுவாக மக்கள் தங்கள் குறைகள், இடப்பிரச்சினை, குடிநீர் தட்டுப்பாடு, சான்றிதழ்கள் பெறுவதில் தாமதம் போன்றவை தீர்க்க அரசு அலுவலகங்களுக்கும் அல்லது தலைநகரமான பெங்களூருக்கும் அலைய வேண்டியிருக்கும். ஆனால் இனிமேல் அரசாங்கமே மக்கள் இருக்கும் இடத்திற்கு வரும். இதற்காக ஒரு தனி அமைச்சகமும் IAS அதிகாரியும் நியமிக்கப்பட உள்ளனர். அமைச்சர்கள் வாரத்திற்கு ஒருமுறை ஒரு தாலுகாவிற்கு நேரடியாக சென்று மக்களின் புகார்களை கேட்டு அங்கேயே தீர்வு காண்பார்கள். வெளிநாடு வாழ் கன்னடர்கள் சந்திப்பு உலக நாடுகளில் வாழும் கர்நாடக பூர்வீக குடிமக்களின் திறமைகளையும் முதலீடுகளையும் பயன்படுத்தி கர்நாடக மாநிலத்தை உலக தரத்திற்கு எப்படி முன்னேற்றுவது என்று முதல்வர் ஆலோசித்துள்ளார். இதேபோன்ற திட்டங்கள் பிற மாநிலங்களிலும் கடந்த காலங்களிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் மக்களை தேடி மருத்துவம் மற்றும் கள ஆய்வில் முதலமைச்சர் என தமிழக முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் நேரடியாக மாவட்டங்களுக்கு சென்று அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைகிறது என்று ஆய்வு செய்வதும் மக்கள் குறைகளை கேட்பதும் இதன் நேரடி உதாரணம். கேரளாவின் ஜனசம்பர்க்கம் முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி ஆட்சி காலத்தில் அவரே நேரடியாக மாவட்டங்களுக்கு சென்று பல மணி நேரம் நின்று மக்களின் புகார்களை தீர்த்தார். இதற்கு ஐநா சபையின் விருதும் கிடைத்தது. ரெட் டாப்சம், அதாவது நிர்வாக தாமதம் குறையும். மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். ஊழல் குறையும். ஏனென்றால் உயரதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் நேரடியாக களத்திற்கு வருகிறார்கள். அரசாங்கம் மக்களை நோக்கி வரும்போது நிர்வாக செலவுகள் குறைந்து வெளிப்படைத்தன்மை கூடுகிறது. இது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லது. இனிமேல் சாமானிய மக்கள் சிறிய புகார்களுக்காக தாலுகா அலுவலகத்திலிருந்து மாவட்ட அலுவலகத்திற்கும் பெங்களூருவுக்கும் அலைந்து தங்கள் தினசரி கூலியையும் பணத்தையும் இழக்க வேண்டியதில்லை. தாலுகா அளவிலேயே தீர்வு காண்பதன் மூலம் பணம் சேமிக்கப்படும். அமைச்சர்கள் தாலுகா வாரியாக வரும்போது உள்ளூர் உள்கட்டமைப்பு, அதாவது சாலைகள், குடிநீர், மின்சாரம் விரைவாக மேம்படும். எனவே டயர் 2 அண்ட் டயர் 3 நகரங்கள் வளரும் தாலுகா பகுதிகளில் ரியல் எஸ்டேட் மற்றும் சிறிய வணிகங்களில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரும். கர்நாடக அரசு வெளிநாடு வாழ் கன்னடர்களின் நிபுணத்துவத்தை கோரியுள்ளதால் NRI முதலீடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக IT, ஸ்டார்ட் அப்கள் மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்த பங்குகளில் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்ட கால அடிப்படையில் லாபகரமாக இருக்கும்.